या खिलौने मेरी सहेलियां अब मुझे लगती है सारी पहेलियां ये ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நான் இன்றைக்கி அலோவேரா ஐஸ்கிரீம் காமிக்க போகிறேன். பாருங்கள், 2 டம்ளர் பால், இது ஏலக்காய் எசன்ஸ், சப்ஜா, பாதாம் பிசின், அப்புறம் மில்க் மேட். இதுக்கு அவ்வளோதான். நான் இப்போது அலோவேரா ஷேக் பண்ண போகிறேன். பாருங்கள், இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் இது காமிக்கல, ரொம்ப நேரம் ஆகனால காமிக்கல. உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஷேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அலோவேரா ஷேக் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போது பாதாம் பிசின் ஷேக் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இது போதும். இல்லை, நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு நல்லது தானே, குளிர்ச்சி தானே, போதும். பாதாம் பீஸில் ஷேக் பண்ணிட்டேன். இப்போது மில்க் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது, அவ்வளோதான். மில்க் ஏற்கனவே நான் காய வச்சுருக்கேன். இப்போ பால் எடுத்து நான் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் கிண்ணத்தில் போடுறேன். 2 கிளாஸ் மில்க்கு, அலோவேரா, சப்ஜா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பாதாம் பிசின், இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணல நான், ஏன்னா கண்டென்ஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால். நம்ம டேஸ்ட் பொறுத்தும் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எசன்ஸ், ஃபியூ ட்ராப்ஸ், அவ்வளோதான். இது விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. அவ்வளோதான். இப்போது ஐஸ்கிரீம் மோல்டில் இது போடணும். உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணி போட போகிறேன் இதில். ஸ்மெல் கூட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஊற்ற போகிறேன், பார்த்துக்கோங்க. இது ஸ்டமக் பெயின்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நான் என்னோடய பொண்ணுக்கு இதான் கொடுக்குறேன். அவள் ஸ்டமக் பெயின் வரும்போதெல்லாம் நான் இது கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டு வலியே இல்லை சொல்லுவாள்.
எங்கள் அம்மாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சது. நான் ஃபஸ்ட் செஞ்சு காமிச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். வைக்கணும் 3 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். மேங்கோ ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன் நான். இது சுகர் 5 டீஸ்பூன், இது 2 டம்ளர் மில்க், ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச், அப்புறம் கண்டன்ஸ் மில்க் அது 5 டீஸ்பூன். உங்களுக்கு டேஸ்ட் அக்கார்டிங் எப்படி போட்டுக்கலாம். மேங்கோ ஜூஸ் பண்ணிட்டு வரேன் நான். ஜாதிக்காய் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு டம்ளர் மில்க்கு, சுகர் 4 டீஸ்பூன் சுகர், மேங்கோ பல்ப் பார்த்துக்கோங்க, மில்க் மேட் 5 டீஸ்பூன், இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸில் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸியில் ஷேக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா க்ளீனாக வரும். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் நான் போட போகிறேன். இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன் நான். த்ரீ ஹவர்ஸ் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஐஸ்கிரீம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே கண் கூசுது இல்லைங்களா? உங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் போல தோணுது. நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. இது அலோவேரா ஐஸ்கிரீம் ரொம்ப உடம்பு நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். வயிற்று வலி வராது உங்களுக்கு. அப்புறம் ஸ்ட்ரென்த்து கூட இருந்தா குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.